நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்மளோட போட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாலில் இருக்க சோஃபா செட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இதில் பரத் கண்ணாடி போட்டிருக்காரு. அங்கே டிவியில் பாடல் ஓடிக்கொண்டிருக்குது. அது அட்டு பாட்டு அசல் பாட்டு என்று கூறப்படும். இவர் நம்ம மேக். இப்போது நம்ம டிரைவர் இடத்த போய் பார்க்க போகிறோம். டிரைவர் இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேரிங். இது போய் தான் திருப்பாங்க. அதுக்கு மேலே தாண்டி போனால் அடைக்கல வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே இதுதான் வந்து நம்மளோட டவல் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அந்த தூரத்தில் இருக்க ஃபோக்கஸ் பண்ணுறது தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலிங் ஏரியாவோட போட் ஸ்டாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே வந்து போட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இந்த ஊர் மக்களுக்காக எல்லாருக்கும் போட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அது 1 ஹவருக்கு ஒரு ட்ரிப்பு வந்து அந்த போட்டை வந்து இந்த ஊருக்கு ஃபுல்லாக போவோம். போட் வழியாக தான் மக்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போக முடியும். அதை பார்த்துக்கோங்க. பஸ் ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க, நல்லா தெரியுது பார்த்துக்கோங்க. இந்த ஒரு போஸ்ட் கம்பத்துக்கு பின்னால் ஒரு சின்னதாக ஒரு இடம் தெரியுது, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பின்புறம் மற்றும் கவர் செய்யப்படுகிறது, ஏனென்றால் ஜூமிங்கில் வைக்கப்படுது. இங்கே ஒருத்தர் வருகிறார். அவர் முழுவதுமாக கவர் ஆகிவிட்டார், ஏன்னால் கம்பி போல் இருக்கிறார், டான்ஸ் ஆடுகிறார். போட்டில் பயங்கரமாக வண்டி ஓட்டுகிறார். ஸ்டேரிங்கை பிடிக்கிறார். ஸ்டேரிங்கை பிடித்தபடியே டான்ஸ் ஆடுகிறார். தற்போது நாம் உள்ளே போலாம், கப்பல் உள்ளே செல்லலாம். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம எவ்வளோ மைல் கடந்து வந்தாலும் இந்த இடத்தில் தமிழ் பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ் பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை சவுண்டாக கூற சொல்கிறார் மிஸ்டர் நாக்கை மட்டும் கவர் செய்து விட்டோம். தற்போது நமது முதல் பெட்ரூமுக்கு செல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெட் வசதி ரொம்ப அருமையாக இருக்கிறது. கொசுவலை இருக்கிறது, ஃபேன் இருக்கிறது, ஏசி இருக்கிறது. முக்கியமாக இன்டீரியர் டெக்கரேஷன் அருமையாக இருக்கு. ஃபுல்லா வுட் டைல்ஸ். அப்புறம் பாத்ரூம் பார்த்துக்கோங்க. டாய்லெட் பாருங்க, கண்ணாடியை பாருங்க. காலையில் நாங்கள் 2 தெரியும். இங்க பாத்துக்கோங்க, பயங்கரமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் டாய்லெட் போய் நிற்கிறாரு. இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா வாஷ் மிஷின், ஆனால் அது இருக்கிறதுனால தெரியல. இப்போ லைட் போட்டுக்காம பாருங்கள். எவ்வளவு கிளியராக கண்ணாடியை பாருங்கள். இந்த இடத்தை லைஃப் இதை போய் பாருங்கள். பான்ஸ் பவுடரை பாருங்கள். இந்த டேப்பை பாருங்கள். இந்த கண்ணாடியை பாருங்கள். நாங்களும் தெரியும். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் பெட்ரூம். அதே பார்க்க தேவையில்லை. இந்த லைட்களை மட்டும் பாருங்கள், அருமையாக இருக்கும். கொசு வலைகளை பாருங்கள். இந்த ஜன்னல் வழியாக பார்த்தால் வெளியே இருக்கும் ஆறு தெரியும் உங்களுக்கு. ஃபேன் ஓடும். சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடும், ஃபேனு போட்டால் சுவிட்சு ஓடாது. இப்போ தற்போது நான் ட்ரெஸ் போடாமல் இருக்கனால போயிட்டு இங்கதான் சமையல் ரூம் இருக்குது, பாத்துக்கோங்க. இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா நீங்க நெஞ்சாங்குட்டில் சாங் இங்க தான் இருக்காங்க. ஜீவா சந்தியா இருவரும் இப்போ அதே போல் ஓடுகிறார். இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்காங்க. இதுதான் நம்மளோட டைனிங் ஹால். டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். இருட்டா தெரியல.